ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான பதுசா எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். 1 கப் மைதா, உப்பு, சோடா உப்பு, பால் பவுடர். உங்களுக்கு பால் பவுடர் இல்லைன்னா பால் கூட காய வச்சு சேர்த்துக்கலாம். டால்டா, நீங்கள் எண்ணெய் ஊற்ற வேண்டாம். டால்டா ஊற்றுனீங்கன்னா தான் இந்த கடையில் இருக்கிற மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி வரும். இல்லைன்னா நெய் கூட ஊற்றிக்கலாம். போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ நல்லா இறுக்கமாக பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இப்படி கையில் பிடிச்சா நிற்கிற மாதிரி அளவுக்கு நல்லா டால்டாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. நல்லா இந்தளவுக்கு நல்லா பாருங்கள். பால் பவுட்ரு போட்டால் தான் இந்த மாதிரி லேயர் லேயராக வரும் உள்ள பதுசாக்கு. அதுக்காக தான் பால் பவுட்ரு போட்டது. இது ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊறணும். இப்படி நல்லா 1/4 மணி நேரமாக ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு சின்ன சின்ன சைஸ் உருண்டையாக நல்லா பிடிச்சிக்கலாம். 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், இப்படி எடுத்து இப்படி தொட்டு பார்த்தாவே நல்லா இன்னும் சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ இதை நம்ம ஒரு சின்ன சைஸ் உருண்டையாக பிடிச்சி நல்லா ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கோங்க. நல்லா இப்படி ரவுண்ட் பண்ணி இப்படி நடுவில் கையை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கடையில் கொடுக்குற மாதிரி பாதுஷாக்கு ஷேப் வரும் பாருங்கள். அந்த ஷேப் வரும். இப்படி அழுத்தம் கொடுத்திங்கன்னா தான் வரும். ஏன்னா எண்ணெயில் போட்டோன்னே அப்படி ரவுண்டாக வந்த மாதிரி வந்துடும். அதுக்காக தான் அந்த ப்ரெஸ் பண்ணுறது. எல்லாத்தையும் பாருங்கள், இந்த மாதிரி உருண்டையாக ரவுண்ட் பண்ணி சின்ன சின்னதாகவும் நான் வச்சுருக்கேன் பாருங்கள். சின்ன பாதுஷா அது. மீதி இருந்தது நான் ஒரு உருண்டை ஷேப்புக்கு பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இது எல்லாமே நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். அதுக்கு முன்னாடி சர்க்கரை பாவு ரெடி பண்ணணும். அதுக்கு 1 கப் சர்க்கரை. அந்த சர்க்கரை மூடுற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கிட்டேன். தண்ணி ஊற்றி இது கம்பி பதம்லாம் வர தேவையில்லை. நம்மளுக்கு எப்படின்னா இந்த குலோப் ஜாமுக்கெலாம் நம்ம பண்ணுறோம் பாருங்க, அந்த மாதிரி இருந்தால் கூட போதும். ஏலக்காய் ஃப்ளேவர் தான். உங்களுக்கு வேணால் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். நான் அதுக்காக தான் போட்டேன். எனக்கு வேணும், ஏலக்காய் ஃப்ளேவர் எனக்கு பிடிக்கும், அதனால் நான் போட்டுக்கிட்டேன். போட்டு நல்லா கலந்து விடுங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கும். நல்லா இப்படி கலந்து விட்டிங்கன்னா நல்லா சர்க்கரை கரைஞ்சிரும். இந்த மாதிரி ஒன்றா கலந்து விடுங்க. சர்க்கரைப்பாவு ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி நல்லா கொதிச்சிச்சுன்னா சர்க்கரைப்பாவு ரெடி ஆயிரும். அடுப்பை பற்ற வச்சு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கலாம், குறைவான தீயில் வச்சுக்கலாம். அதில் தான் நம்ம பாதுஷா பொரிச்சு எடுக்க முடியும். அதிகமாக தீ வச்சுன்னா உள்ளே இருக்கிறதெல்லாம் வேகாமல் போயிடும், மேலே மட்டும் அந்த கலர் வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒன்றா போடுங்க. அப்படி எடுத்து போட வேணாம், ஒன்றா போடுங்க.
அடுப்பை வந்து குறைவாகவே வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா வந்து இந்த கோல்டன் கலரில் வந்திருக்கு பாருங்கள். நம்ம அடுப்பை வந்து குறைவாக வச்சு குக் பண்ணால் தான் வந்து அந்த கலர் வந்து அப்படி நல்லாயிருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் டார்க்காக போன மாதிரி ஆயிரும். அதுக்கு தான் சொன்னது. இப்போ நல்லா வந்து இந்த ஹீட்லேயே இருக்கும். இப்போ தான் நம்ம வந்து சர்க்கரை பாவுலையும் போட்டுடணும். சர்க்கரை பாவில் வந்து இப்போ இது வெந்துட்டுருக்கிறப்போ அடுத்த போடுற பாதுஷாவை வந்து அடுத்த போடணும். இப்போ இந்த அடுத்த இது வந்து வேகிற டைமுக்கு வந்து பாதுஷா வந்து இது பாவில் இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு ஈடு வந்து பாவில் இருக்கிறப்போ செகண்ட் ஈடு வந்து வேகிற அளவுக்கு போதும் டைமு. அப்படி போட்டு எடுத்து வச்சிங்கன்னா பாவு வந்து அளவான அளவுக்கு உள்ளே ஏறும். மீதி வந்து அந்த மொறு தன்மையும் இருக்கும். அதுக்கு தான் நான் சொன்னேன். பாருங்கள், அடுத்த இது வேகிற மாதிரி பண்ணிக்கணும். இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங்.